உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சீதா சாப்பிடு. சீதா சாப்பிடு. ஐயா வாங்கய்யா சாப்பிடலாம். சார், சீதா மேடம் சாப்பிடல. மிரட்டியும் பார்த்துட்டேன், கெஞ்சியும் பார்த்துட்டேன். சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க சார். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஐயா சீதாம்மா சாப்பிட்டாங்களா? சீதாம்மா பசி தாங்க மாட்டாங்க. சரி சரி, நீங்க சாப்பிடுங்கய்யா. வேண்டாம், என்னால சாப்பிட முடியல. எனக்கு பசிக்குதான் பசிக்கலையான்னு கூட தெரியல. இதை எடுத்து வச்சிரு. ஐயா சேது ஐயா, மீராம்மா, மாமா சார் யாருமே சாப்பிடலங்க ஐயா. சீதானா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி சாப்பிட முடியும்? சீதாமாவை எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கு மட்டும் பிடிக்காதா என்ன? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா. சீதாம்மா தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. எதை வச்சு சொல்ற சீதா தப்பு பண்ணலன்னு? வீட்டில் இருந்த கண்ணை எடுத்து ஷூட் பண்ணியிருக்கா. ஷூட் பண்ண கண்ணில் கைரேகை இருக்கு. எப்படி சீதா தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா. என் மனசு சொல்லுது சீதாம்மா தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. செல்வி, மனசு சட்டத்துக்கு தேவையில்லை. தடைய முக்கியம், சாட்சிகள் வேணும், புரியுதா? என்ன ஐபிஎஸ் சார், உங்களோட தடையும் சாட்சி எல்லாம் சரிதான். சட்டப்படி சீதா மகாலட்சுமிய கொன்னுட்டானே வச்சுக்கலாம். கொன்னுட்டு நான் பண்ணலன்னு சீதா பொய் சொல்லுவாளா? சொல்லுறாம். அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு நான் தப்பே பண்ணல பாஸ், என்னை நம்புங்க, என்னை விட்டுருங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சுவாளா? பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்கு போனவடா சீதா. அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் நல்லா இருக்கணும்னு உன் அப்பாவும் உன் சித்தப்பாவும் வச்ச ட்ரக்ஸ் குற்றத்தை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனவடா சீதா. நீ என்ன பேசுற? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா புரியலையா? நான் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உமா ஆன்ட்டி மேல இல்லாத குற்றத்தை சுமத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்புனதுக்கு சீதா கோவமாய் ஷூட் பண்ண போயிருக்கா. அப்ப ஷூட் பண்ண முடியல, எல்லாரும் சேர்ந்து தடுத்துட்டீங்க. ஆனா அவளுக்கு கோவம் தீரல. சித்தி தூங்குனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணிருக்கா. நம்ம வீட்ல இருந்த கன், சீதாவோட கைரேகை எல்லாமே இருக்கு. சாட்சியா வந்து முன்னாடி நிக்குது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வேற ஒருத்தர் கைது பண்ணுமா? யார பண்ணணும்னு சொல்றீங்க? தப்பு பண்ற ராம். கண்ணை கட்டிக்கிட்டு பாத்துட்டு இருக்க, சாட்சிங்க பின்னாடி ஓடிட்டு இருக்க, தடயங்களை வச்சு முடிவெடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் பெரிய தப்பு ராம். இங்க பாருங்க, ஹியூமன் சைக்காலஜியை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு முறை கொல்லணும்னு முடிவு எடுத்துட்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. உண்மையை சொன்னா சீதாவை நான் வெறுத்துடுவேன்னு பயப்படுறா. ட்ரக் கேஸ்ல போனது வேற, இது வேற. ராம், நான் உன்கிட்ட உனக்கு கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவியா? உங்க அப்பாவும் சித்தப்பாவும் சூர்யா வீட்டுல வச்ச ட்ரக்ஸுக்காக அவளை பலி கொடுத்து நான் தான் வச்சேன்னு சொல்லி சூர்யாவையும் அக்காவையும் காப்பாத்த ஜெயிலுக்கு போனால, அப்ப நீ சீதாவை நம்பினியா? சீதா பண்ணிருக்க மாட்டான்னு உன்னால நம்ப முடிஞ்சுதா? சொல்லு ராம். அப்பவும் உன்னால சீதாவை நம்ப முடியல. தப்பு பண்ண மாட்டான்னு நீ நம்பல. அப்போ நீ ஐபிஎஸ் இல்ல, அதனால சீதாவை நம்பாம இருந்த. இப்பதான் நீ ஐபிஎஸ் ஆச்சே, அதான் அவளை அரெஸ்ட் பண்ணிருக்க. எனக்கு நீ ஹியூமன் சைக்காலஜி பத்திலாம் சொல்லி தர வேண்டாம். என்னோட இடத்துல எந்த ஆபீசர் இருந்தாலும் இதை தான் பண்ணிருப்பாங்க. உண்மைதான். ஏன்னா ஆபீசர்ஸ்க்கு சீதாவை பத்தி தெரியாது. ஆனா சீதா புருஷனுக்கு சீதாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும்ல. அப்படி தெரியலனா அவன் நல்ல புருஷனும் இல்ல, நல்ல ஆபீசரும் இல்ல.
நீ பழைய சீதாவா? எழுந்து வரணும். இப்படி ஒடுங்கிலாம் இருக்கக்கூடாது சீதா. சீதா, எழுந்து நில்லு. சீறி பாய். உன்னால முடியும். நீ நினைச்சனா கண்டிப்பா முடியும். எல்லாம் எனக்கு புரியற மாதிரி இருக்கு. ஆனா எதுவுமே புரியலக்கா. என்ன நடக்குது? என்ன நடக்க போகுது? என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே புரியலக்கா. சீதா, நீ சுரண்டாத. நீ இப்படி அடங்கி போயிட்டா அது நல்லதே இல்ல. நீ அவதாரம் எடுக்கணும் சீதா. நீ எழுந்து நின்னு அவதாரமா நிக்கணும். உனக்கு அந்த முத்தாரம்ம துணை இருப்பா. உனக்கு ஒண்ணுன்னா முத்தாரம்மன் இருக்கா. நீ முத்தாரம்மனோட பக்த. உன்னை சுத்தி நிக்கிறா. உனக்காக முத்தாரம்மன் என்ன வேணாலும் செய்வா. நீதான் மாத்தணும் சீதா. எல்லாத்தையும் மாத்தணும். தப்பானவங்களை சுட்டி காட்டணும். ராமுக்கு உண்மைய புரிய வைக்கணும். ராம் சரியான ஆபீசர்னு நீதான் நிரூபிக்கணும். கொலை பண்ணவங்களை தூக்கி உள்ள வச்சு தண்டனை கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நீ பழைய சீதாவா எழுந்து வரணும். கம்பீரமா அவதாரமா எழுந்து வரணும். மனசு திடப்படுத்திக்கோ. நடந்ததை பத்தி கவலைப்படாத. நடக்க வேண்டியதை மட்டும் நினைச்சு பாரு. உன்னால முடியும் சீதா. உன்னை விட உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னால முடியும். துப்பாக்கியில சீதாவோட கைரேகை இருக்கு. என்ன பாக்குதே அக்கா? அவதாரமா எழுந்திருச்சு நிக்கணும்ல. அநியாயத்துக்கு எதிரா செயல்படணும்ல. அந்த கொலைகாரர்களை புடிச்சு உள்ள வைக்கணும்ல. என் பாஸ் நல்ல ஆபீசர்னு நிரூபிக்கணும்ல. அத பண்ண எனக்கு தெம்பு வேணும். அதுக்கு நான் நல்லா சாப்பிடணும். நான் சாப்பிட்டாதானே எல்லாத்தையும் பண்ண முடியும். நானும் சாப்பிடணும். எனக்குள்ள இருக்கிற குழந்தையும் சாப்பிடணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.